தக்காளியில் தினம் தினம் தக்காளி ரசம், தக்காளி சட்னி, தக்காளி சாம்பார், தக்காளி குஸ்ஸு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி தக்காளியில் ஒரு வித்தியாசமான ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ரெசிபி பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சிமஸ் கிச்சன். தக்காளி ஜூஸ் பண்ண போகிறோம். தக்காளி ஜூஸை எப்படி சீக்கிரமாக பண்ணலாம், அதே சமயத்தில் கஷ்டம் இல்லாத நம்ம டைம் எப்படி இருக்குது பார்த்துட்டு பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியெலாம் வடி விட்டுட்டு காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளி ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வடிகட்டணும். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். தக்காளி வேக வச்சு அரைச்சது இவ்வளோ இருக்கு, வடிகட்டிக்கிறேன். எவ்வளோ ஜூஸ் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். சர்க்கரை எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். தக்காளி ஜூஸ் எவ்வளோ இருந்ததோ அதில் 1/4 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது 3 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். இதை அதுக்குள்ளே சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும். மிதமான தீயில அடுப்பு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தக்காளி ஜூஸ் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அடுப்பு நிறுத்திட்டு ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிம்புஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.